ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே பாலகன் பார்வைக்கும் பாதம் பட்ட மண்ணிற்கும் மகத்துவம் உண்டு மகனே, சக்தி உண்டு மகனே அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள்வாக்கு. அது மட்டுமல்லங்க, அடிகளாரின் பார்வைக்கு பாவத்தை எரிக்கும் சக்தி உண்டு. ஆமாங்க, அம்மா யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க பார்வை யாரெல்லாம் விடுதோ அவங்களுடைய பாவமெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் சக்திகளை. அது மட்டுமல்ல, சக்திகளை அடிகளாரின் பார்வை யார் மீதெல்லாம் படுகிறதோ அவங்களுடைய வினைகளும் பாவங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பாக எரிக்கப்பட்டு விடும். விதியை மாற்றி அமைக்கும் வேலையை அடிகளாரின் பார்வையே செய்யும். மகன் பேசி சாதிப்பதை விட பேசாமல் சாதிப்பது ஏராளம் அப்படிங்கிறது அம்மாவனுடைய அருள்வாக்கின் சக்திகளை. அதுக்கு ஆதாரமா ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன், கேளுங்க. சக்தியில நம் மருதுபாண்டிக்கு ஒரு உறவுக்கார பையன், பேரு ராக்கையா. பேர் தான் ராக்கையாங்க, ஆனா இவரு கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர். அதன் காரணமா இவரு இந்து கடவுளை எல்லாம் விரும்பாதவர். அதே சொன்னாலும் கேட்க மாட்டார். இப்படி இருக்கும் பொழுதுங்க இவர் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒரு குழந்தையும் இருக்குதுங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை சரியில்லைங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. டைவர்ஸுக்குமே நிபந்தனைகள் விதிச்சாங்க. என்ன அவருடைய சம்சாரம் சொல்லுது, 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தா நான் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு சொல்லுது. இவர் 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்டு அந்த பெண் தரப்பு என்ன சொல்கிறாங்க, பத்தாது, மேலும் 5 லட்சம் கொடுத்தா தான் கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் இந்த ராக்கையா ரெடி பண்ணிட்டு இருக்கார். இந்த நிலையில இங்க இந்த ராக்கையா மிகவும் நல்லவர். அந்த வகையில இங்க மருது நினைக்கிறாரு, இப்படிப்பட்ட நல்லவனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டமா? இவனுக்கு அம்மாட்ட பத்தி சொன்னா கேட்கவும் மாட்டான், அம்மா கோயிலுக்கு வரவும் மாட்டான், வேற்று மதத்தை நாடி இருக்கிறவன். அதனால என்ன பண்ணலாம், எப்படி இவன் அம்மாட்ட கூட்டிட்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நிலையில இங்க அம்மா அவர்கள் மருதுபாண்டியோட கனவுல சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாலேங்க அன்னை காலையில மருதுபாண்டியோட வீட்டில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன தெரியுங்களா, மருதுபாண்டிக்கு 1.25 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அடிக்கடி அரிசி எடுத்து திங்கறக்காக கை நிறைய அள்ளிக்கிட்டு ஓடி போய் கதவு மூலையில் நின்று திங்கி, அது வயிற்று வலிக்குமே உடம்பு சேரம் போய் இவங்க ஓடி போய் பிடுங்கி போடுவாங்க. அந்த மாதிரிங்க என்ன பண்ணுச்சு, மருதுபாண்டியோட லேப்டாப் பேக்குக்குள்ள எப்பயுமே ஒரு சக்தி ஒலி வச்சிருப்பாருங்க. நம்ம குரு பகவானுடைய படம், அட்டை படம், நல்ல முறையில் பிரிண்ட் பண்ணியிருக்கு அந்த படம். இந்த குழந்தை அந்த படத்தை, அந்த சக்தி ஒலி புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிச்சு. மருது என்ன நினைச்சாரு, அரிசியை தள்ளிட்டு ஓடி மாட்டேங்க துரத்திக்கிட்டு போனார். பார்த்தா அந்த குழந்தை கையில் வச்சிருக்கிறது சக்தி ஒலி புத்தகம். அதனால் டப்புன்னு போய் நின்றுட்டார். சரி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி இந்த குழந்தை நம்ம குருபகவான் படத்தை எடுத்துக்கிட்டு கதை மூலை நின்றுக்கிட்டு மாறி மாறி முத்தம் கொடுக்குது. நம்ம பங்கார அம்மாவுக்கு அந்த குழந்தை மாறி மாறி முத்தம் கொடுக்குது. பூர்வ ஜென்ம தொடர்பு, நம்ம இனத்தை கண்டாங்க சக்தியில். பிறகு அதை பார்த்து அதிசயப்பட்டு சரி முத்தம் கொடுத்து முடிஞ்சவனால சரி கொண்டா மறுபடியும் பேக்கில் வச்சலாம்னு சொல்லி கேட்குறாரு. அந்த குழந்தை என்ன பண்ணுது, பேக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மா படத்தை முன்னால வைப்பன்னு சொல்லி சைகையில் சொல்லுதுங்க. அம்மாங்குது. உன்னுடைய அம்மா சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கள, இது யாரு, இது எப்படி அம்மாங்களா? இல்லை, இதுதான் அம்மான்னு அந்த குழந்தை சொல்லுது. அந்த வகையில இங்க அந்த குழந்தையை காட்டியபடி அந்த சக்தி ஒலி புஸ்தகத்தை இவரே குழந்தையை தூக்கி விடுறாரு. அது அம்மா படத்து முன்னால பூஜை ரூம் செல்ஃப் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு முன்னால அந்த குழந்தை அந்த புஸ்தகத்தை வச்சிருது. இதற்கு பின்னாலேயும் மருது ஊதுபத்தி படுத்தி வச்சு வழிபாடு செய்கிறாரு. வழிபாடு முடிஞ்சு தியானத்தில் உட்கார்றாரு. தியானத்தில் அம்மா சொல்கிறாங்க, என்ன ஃபோட்டோ எடுறா அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதா இவருக்கு ஒன்றும் புரியல. சரி என்கிட்ட கேமரா செல்ஃபோன் இல்லை, என் மனைவிகிட்ட வேணா இருக்குது, இருங்கம்மா வாங்கிட்டு எடுக்கிறேன்னு சொல்லி மனைவியோட கேமராவை செல்ஃபோனை வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்கும் பொழுது இப்போ தான் அந்த அதிசயத்தை பார்க்குறாரு. என்ன, அந்த சக்தி ஒலியில் அம்மா படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்தில் அம்மாளுக்கு மாலை போட்ட மாதிரி இந்த பக்கத்தால் கொளுத்தி வச்சிருந்தார் ஊதுபத்தி, அந்த ஊதுபத்தியோட சாம்பல் அப்படி மாலை மாதிரி விழுந்துருக்குதுங்க. அதைத்தான் அம்மா ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க.
ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். இப்போங்க கனவுல அம்மா சொல்கிறாங்க, அந்த சாம்பல் மாலையாக விழுந்த அந்த சக்திவேலி புத்தகத்தை நீ ராக்கையாவிட்ட கொண்டே கொடு, அவன் வாங்கிப்பான். அடுத்து அவன் மஞ்சள் கலரில் ஒரு டிஷர்ட் பனியன் போட்டிருக்கிறான், அதையும் எல்லாம் காமிக்கிறாங்க அம்மா வீடியோ போட்டு. அந்த பனியனை அவனை கழட்டி கொடுக்க சொல்லு, அதை வாங்கிட்டு நீ பாதபட்சிக்கு வா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரிங்க இவர் அந்த சக்திவேலி புத்தகத்தை கொண்டு ராக்காயிட்ட கொடுக்குறாரு, அவர் வாங்கிக்கிறாரு. அவருடைய இந்த டிஷர்ட் பனியன் மஞ்சள் கலர் பனியனை கொடுக்க சொல்லி கேட்குறாரு, அவரும் கொடுக்குறாரு, வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ இந்த பாதபட்சை கொண்டு வந்துட்டார் அம்மா சொன்னபடியே. ஆனால் பாதபட்சைக்கு உள்ளே வரும்பொழுது இவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், உபயோகப்படுத்தப்பட்ட துணியை ராக்கையா அது போட்டு இருந்தது பனியன் தானுங்களே, அதை எப்படி இந்த தடத்தில் மேலே வைக்கிறதுன்னு சொல்லி அதை எடுத்து தடத்துக்கு அடியில் வச்சு பிடிச்சிக்கிட்டார். இப்போ அம்மா முன்னாடி நிற்கிறாருங்க. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பனியனை பார்க்கறக்காக தட்டத்திற்கு அடியில் குனிந்து அந்த பனியனை நல்லா தீர்க்கமாக பார்க்குறாங்க. எப்படி பாருங்க, கருணை கடல் பங்காறு தெய்வம், அவ்வளோதானுங்க. சரி காமிச்சு அங்கே போன்னு சொல்லி இவர் வந்துட்டார். அதற்கு பின்னாலேங்க 2 நாளில் இந்த ராக்கையா மறுபடியும் 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி மனைவி தரப்புக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் எழுதி வாங்கலாம் போகும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னாங்க, பணம் வேண்டாம் காசு வேண்டாம், நான் உங்க கூட வந்து பிழைக்கிறேன் அப்படின்னு ராக்காயோட மனைவி சொல்லுதுங்க. அதே மாதிரி இப்போ 2 பேர் சேர்ந்து நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சக்தியிலே. எப்படி பார்த்தீங்களா, அம்மாவுடைய பார்வை தன்னை கும்பிடாதவனையும் தன்னுடைய ஆலயத்துக்கு வராதவனையும் எப்படியெல்லாம் மாற்றி அவன் கஷ்டத்தை போக்குது பாருங்க. நல்ல ஒரு தொண்டன் மனசில் நினைச்சாங்கிறதுக்காக அம்மா தன்னுடைய பார்வையாலே எப்படியெல்லாம் மாற்றுறாங்க பாருங்க சக்தியில். அதனால பாதபட்சத்துக்கு போகும்போது அம்மா பேசியன்னு கவலையே படாதீங்க, பேசினானா பேசலைன்னா நம்மளை பார்த்தா போதும், அந்த பார்வையிலேயே நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் வினைகளும் நீங்கிவிடும் சக்திகளே. அதற்கு பின்னாலேங்க ராக்கையா மருவத்தூர் அம்மாவை வணங்கிட்டு போனாருங்க. இப்போ வந்துட்டு இருக்கிறாரு சக்தியிலே. ஓம் சக்தி.